மனுஷனுடைய இருதயத்திலிருந்து உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும் இல்லையா? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுப்பார் என்று நமக்கு தெரியும். இந்த பேர்லின் இடையில ஒரு பெரிய வால் ஒண்ணு கட்டுனாங்க. எதற்காக கட்டுனாங்கன்னா, கிழக்கு மேற்கு பெர்லின் என்று பிரிப்பதற்காக கட்டினாங்க. இந்த கிழக்கு பெர்லின் மக்கள் அவர்கள் தங்களுடைய ரொம்ப உலக ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் இந்த மேற்கு பெர்லினுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் இவர்களுக்கும் பிரிவினை உண்டாக்கும்படியால், அப்படின்னா பிரிவினைனா அவர்களை வேறுபடுத்தும்படியால் மேற்கு கிழக்கு பெர்லின் என்று சொல்லி அந்த பெரிய கிரேட் வால் ஆஃப் பெர்லின் கட்டினார்கள். ஒரு நாள் அந்த கிழக்கு பெர்லினில் உள்ள மக்கள் ஒரு லாரி நிறைய குப்பையும் கூலமுமாய் கொண்டு வந்து அந்த பெர்லின் வாலுக்குள்ள அந்த மேற்கு வாலுக்கு பக்கத்துல உட்படாது நிறைத்து விட்டார். அது இன்னும் நுழையும் போதே மிகுந்த துர்நாற்றத்தை கொண்டு வந்தது. இது மேற்கு பெர்லின் மக்களுக்கு ரொம்ப துக்கம். இப்படி தொடர்ந்து ரொப்பிட்டாங்களே, இவங்களும் கொண்டு அவங்களோட அழுக்குகள் எல்லாம் இந்த டம்ப் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணாம ஒரு பெரிய லாரி நிறைய நாட்டில் உள்ள நல்ல பிரெட்டும் சாக்லேட்ஸும் நல்ல எல்லா விலை உயர்ந்த நல்ல ஈச்சபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த வால் மேல அழகா பேக் பண்ணி அடுக்கிட்டு each gives what he has. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உள்ளதான் தொடர்ந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு உள்ளதை நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம்ன்ற தலைப்புல each gives what he has. அவங்களுக்கு உள்ளதான் அவங்க கொண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி கொண்டு வைத்து அடுக்கி விட்டார். இவர்கள் கொண்டுவதற்காக அடுத்த முறை வந்தப்ப பார்த்தாங்க, மேல நிறைய வருக அந்த உள்ள மேற்கு பெர்லினுக்குள்ள போகிறவர்களும் பார்த்தாங்க. எல்லாம் நல்ல சாக்லேட்ஸும் அவங்களும் ஈச்சபிள்ஸ் இருந்தோன்னு அதை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இந்த குப்பையை பார்த்துட்டு அப்ப என்ன பார்ப்பாங்க, கிழக்கு பெர்லின் இப்படி இருக்கு, மேற்கு பெர்லின் இப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மேற்கு பெர்லின வாழ்த்திட்டு போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளதான் நம்ம கொடுப்போம். நம்ம கப்பில காபி இருந்தால் யாராவது இப்படி தட்டிட்டா கூட கீழே விழுந்தா என்னதான் விழும்? காபி தான் கொட்டும். டீ இருந்தா டீ தான் கொட்டும். நம்ம உள்ளத்துல என்ன இருக்கு? நம்ம உள்ளத்துல இருக்கிற யாராவது நம்மளை திட்டாங்களா, யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டாங்களா, யாரு நம்மை வேதனைப்படுத்தினா நமக்குள்ள இருந்த குருகுருக்கும் கசப்பும் கோபமும் சண்டையும் வந்தா இல்ல, அதற்கு பதிலாகி இயேசு நமக்குள்ள இருந்தா, இயேசு அன்புள்ளது, அன்பு நமக்குள்ள இருந்து தொங்கி நம்ம அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அமைதியும் காட்டுகிறோம். எதை காட்டுகிறோம் என்று நானும் நீங்களுமே நம்மை சிந்தித்துக் கொள்ளும். நமக்குள்ளதை தான் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து உடையவர்களாய் இருந்தால் இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை காட்டும். நமக்குள்ள இயேசு இல்லாவிட்டால் என்ன சுவாபம் பிரதிபலிக்கவோ அதைதான் நாம் கொடுப்போம். இதை சிந்தித்து செயல்படும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.